வர்றது எதுக்கு? இன்னைக்கு எல்லா குடும்பத்தையும் திட்டுறதுக்கு வருது தேர்தல். உன்னால முடிஞ்சா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணு. இன்னைக்கு லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு உன்னால டெல்லியில போய் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு இருக்க. நீ பேசுற அடுத்த கட்சியை பத்தி உனக்கு எந்த தகுதி இல்ல, எந்த தார்மீக உரிமையும் உனக்கு இல்லைன்றத இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணிக்கு இன்னைக்கு சேத்பட்ல இருந்து என்னுடைய இறுதி எச்சரிக்கையாக இதை நான் சொல்கிறேன். இங்க தேவையில்லாம வந்து ஜாதியை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னா அவரை நாங்க பேச ஆரம்பிச்சா உன் மூஞ்சி எங்க வச்சுக்குவேன்னு தெரியாது. அதனால இதோட அன்புமணி நீங்களும் நிறுத்திக்கங்க, எடப்பாடியார இதோட நீங்களும் நிறுத்திக்கங்கன்னு நான் ரொம்ப ரெஸ்பெக்டா சொல்றேன். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதுக்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த நேரத்துல உங்களை பார்த்து நான் கேட்டுக்கிறேன், எங்களை பொறுத்தவரை அந்த ஜாதளவு தேர்தல் அறிக்கையில ஏகப்பட்ட திட்டங்களை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கார். ஏவாவேலு அண்ணன் தலைமையில, நம்ம கம்பன் தலைமையில நமது வேட்பாளர் வெற்றி பெற்று நிச்சயம் போலூர் தொகுதியை எல்லா விதத்திலையும் முன்னேற்றுவார் என்று சொல்றேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாராம், எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர். யார் அவரு? இவருக்கு இப்போ எதிர்த்து போட்டியிடுபவர் யார்? அதிமுக. நம்ம எவ்வளோ ஒரு கண்ணியத்தோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட ஒரு கண்ணியமே இல்லாம நீ வந்தேனா நீ உன் வேட்பாளர் ஜெயிச்சா என்ன செய்வார்ன்றத சொல்லு. அதை விட்டுட்டு குடும்பத்தை இழுக்கிறது, நீ கண்ணிய குறைவா பேசினா பாலூர்ல தமிழ்நாடு மக்களே உன்னை அடிச்சு வரட்டுவாங்க, அடிச்சு வரட்டுவாங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. உங்களை பத்தி எல்லாம் நாங்க பேசத்தே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு பேசுறீங்க? உன்னால முடிஞ்சா உன் வேட்பாளர் என்ன செய்வாங்க, மக்களுக்கு என்ன செய்வீங்கன்றத சொல்லுங்க. அதை விட்டுட்டு எங்க கட்சியையும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற திமுகவையும் கலைஞரையா குடும்பத்தையும் இன்னைக்கு வேட்பாளரையும் தரைக்குறைவா பேசுனீங்கன்னா மக்களே ஒண்ணு அடிச்சு வரட்டுவாங்க. தமிழ்நாட்டம் புரிஞ்சுங்க. நாங்க ரொம்ப கண்ணியத்தோட பேசிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப கண்ணியமான கட்சி. அண்ணா சொன்னது போல கண்ணியம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட இந்த கட்சியை கேப்டன் ஒரு ராணுவ கட்டுப்பாடோட வழி நடத்தி இருக்கார். அதனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது யாரா இருந்தாலும். இங்க தேர்தல் வர்றது எதுக்கு? இன்னைக்கு எல்லா குடும்பத்தையும் திட்டுறதுக்கு வருது தேர்தல். உன்னால முடிஞ்சா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணு. இன்னைக்கு லஞ்ச வழக்கு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு உன்னால டெல்லியில போய் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவு ஊழல் வழக்கு வச்சுக்கிட்டு இருக்க. நீ பேசுற அடுத்த கட்சியை பத்தி உனக்கு எந்த தகுதி இல்ல, எந்த தார்மீக உரிமையும் உனக்கு இல்லைன்றத இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணிக்கு இன்னைக்கு சேத்பட்ல இருந்து என்னுடைய இறுதி எச்சரிக்கையாகவே இதை நான் சொல்கிறேன். அதனால இந்த வேலையில எங்க கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா தலை தெறிக்க நீ ஓட வேண்டிய நிலைமை வரும். புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்றேன். அதே மாதிரிதான் எடப்பாடியாரும் ஓவரா பேசிட்டு இருக்காரு. எனக்கு வந்து யாரையும் வந்து சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நம்ம வந்த இந்த தொகுதிக்கு என்ன செய்வோம், மக்களுக்கு என்ன செய்வோம், அதான் நம்ம முக்கியம். இவங்களை திட்டதான் நம்மளுக்கு வேலை. சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், இந்த தொகுதி முன்னேறணும். அதை விட்டுட்டு அவங்கள திட்டுறது இவங்களை திட்டுறது இது யாருக்கு என்ன பலன்? அதுல ஒரு பலனும் கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றதுனால வெறுமனே எதிர்கட்சிகளை திட்டுகின்ற வேலையை செய்யறாங்க. ஆனா நம்ம நிச்சயமாக கண்ணியத்தோட கட்டுப்பாடோட மக்களுக்காக தான் நாம வந்திருக்கோம். இந்த தொகுதியை முன்னேற்றத்திற்கு தான் வந்திருக்கோம். தேர்தல்கள் வர்றது மக்களுக்கும் தொகுதிக்கும் நல்லது செய்வதற்கு தானே ஒழிய மற்றவங்களை திட்டுறதுக்கோ குறை சொல்றதுக்கோ கிடையாது என்பதை மக்களே உங்கள் வாக்குகள் மூலம் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்துல உங்களை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஜாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை.
எல்லாருமே ஒரே அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி தான் கேப்டன் எங்களை சொல்லி வழி நடத்தி இருக்கார். அதனால இன்னைக்கு ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு இங்க தேவையில்லாம வந்து ஜாதியை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சா உன் மூஞ்சை எங்க வச்சுக்குவேன்னு தெரியாது. அதனால இதோட அன்புமணி நீங்களும் நிறுத்திக்கங்க, எடப்பாடியார இதோட நீங்களும் நிறுத்திக்கங்கன்னு நான் ரொம்ப ரெஸ்பெக்டா சொல்றேன். அதனால நாங்க வந்திருக்கிறது ஓலூர் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்ய, இந்த தொகுதியை முன்னேற்ற, என் அன்பு தாய் குலங்களுக்கு நல்லது செய்ய, இதுக்குதான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம சரவணன் வெற்றி பெற்றால் உறுதியாக நாங்கள் சொன்ன எல்லா வாக்குறுதியும் உங்களுக்கு நிறைவேற்றுவோம்.